Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 32 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல டியூட்டரோட கோச் வந்து நினைச்சிட்டு இருக்காரு, நீ வந்து இந்த ஷாட்டை ரொம்பவே கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்ட டியூட்டர், நீ இந்த ஷாட் வந்து ரொம்பவே ஈஸியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் தடுக்கிறதுக்காக ஒரு ஆர்வத்துல ஓடிடுறா. அதை வந்துட்டு அவங்க ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு அதை ஷாட்டா இல்லாம பாஸா கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த நம்பர் 10 பேக்கப் வரது நீ வந்துட்டு சரியா நோட்டீஸ் பண்ணவே இல்லை, நீ வந்துட்டு இன்னுமே இம்ப்ரூவ் ஆக வேண்டியது நிறைய இருக்குது டியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் நினைக்கிறாரு. இட்டலி டீம் அர்ஜென்டினா டீம்ல வந்து இதை நினைச்சு கொஞ்சம் ஹாப்பி ஆயிராங்க. நீங்க வந்துட்டு எங்களை பீட் பண்ணிட்டு போனதுக்கு கொஞ்சம் ஒருத்தியான வேலையா பார்த்திருக்கீங்க, இப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்த கேம் வந்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட பாஸ் மறுபடியும் சுபாசா வந்துட்டு பிளாக் பண்றான். அவன் அப்படியே மிசாக்கி கிட்ட பாஸ் கொடுக்க மிசாக்கி வந்துட்டு டாகசி கிட்ட பாஸ் பண்றான். 4 மிட்ஃபீல்டருமே வந்துட்டு சூப்பரா லேண்டுக்கிட்டு வராங்க. ரொபர்ட்டோக்கு சுபாசாவை இந்த மாதிரி ஒரு மிட்ஃபீல்டரை பாக்குறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அவர் வந்துட்டு பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாக்குறாரு. அதுல ஒரு 4 நிமிஷம் ஒரு ரீகேப் மாதிரி போடுறாங்க. சுபாசா, நான் வந்துட்டு என்னோட பிராமிஸை பிரேக் பண்ணிட்டு உன்னை பிரேசிலுக்கு கூட்டு போகாம விட்டுட்டேன், அப்ப இருந்தாலுமே என்னோட புக்கை ஃபாலோ பண்ணி நீ வந்துட்டு இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மிட்ஃபீல்டர் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சு அவர் வந்துட்டு ஒரு ஆனந்த கண்ணீர்ல அழுகுறாரு. அப்ப கேம்குள்ள சுபாசா வந்துட்டு மறுபடியும் ஒரு பால கரெக்டா பிளாக் பண்றான். நீ வந்துட்டு என்ன ஒரு கோச்சா ஸ்டார்டிங்ல இருந்தே நினைச்சிருக்க, நீ வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்ட சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே ரொபர்ட்டோ வந்து கொஞ்சம் அதிகமாவே அழுகுறாரு. அப்போ காட்டகிரி ரொபர்ட்டோ கிட்ட வந்து ஃபைனலி நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க வந்து மறுபடியும் சுபாசாவை பிரேசில் கூட்டு போற ஐடியால இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா, நான் வந்து ரெடியா தான் இருக்கேன், ஆனா நான் மட்டும் அவனை ரெக்ரூட் பண்றதுக்கு இல்ல, இன்னொருத்தருமே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அர்ஜென்டினா டீமோட கோச் தான். அப்படின்னா நீங்க வந்து சுபாசாவை அர்ஜென்டினா கூட்டு போலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு காட்டகிரி கேக்குறாரு. ஆமா, இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போய் பேச போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெட் இருக்குது, ஜப்பான் தோத்துட்டாங்க அப்படின்னா நான் வந்து சுபாசாவை ரெக்ரூட் பண்ணுவேன், இல்ல அப்படின்னா ரொபர்ட்டோ வந்து ரெக்ரூட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்படின்னா சுபாசா இந்த கேம்ல வின் பண்ணிட்டா நீங்க கண்டிப்பா அவனை பிரேசில் கூட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி கேக்குறாரு. ஆமா, நான் கண்டிப்பா கூட்டு போவேன் அப்படின்னு ரொபர்ட்டோ சொல்றாரு. ரொம்பவே தேங்க்யூ ரொபர்ட்டோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படியே அர்ஜென்டினா டீமோட கோச்சை பார்த்து நீங்க வந்துட்டு மன்னிச்சிருங்க, இந்த கேம்ல கண்டிப்பா ஜப்பான் தான் வின் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரெஃபரியுமே இப்ப வாட்ச பாத்துக்கிட்டே வராரு. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆக போகுது. அப்போ ஒரு பால் வந்து கிரவுண்ட்ல வந்து விழுகுது. அந்த பால் எடுக்கிறதுக்கு சானோ ஒரு பக்கம், ஜெர்மனி டீமோட பிளேயர் ஒரு பக்கம், ரெண்டு பேருமே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல உள்ள வந்து சினேடர் ஃபர்ஸ்ட் அந்த பால் எடுத்துட்டு வந்துடுறான். இவன் இந்த வாட்டி நம்ம ஷூட் பண்ண விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் டிஃபென்ஸ் எல்லாரும் மறுபடியும் முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சினேடர் வந்துட்டு ஜீட்டோ சோடா ரெண்டு பேருமே தாண்டி முன்னாடி வந்துடுறா. அடுத்து இசிசாக்கி மாட்சியம்மா முன்னாடி வந்தோன்னே இவன் வந்து பாலத்துக்கு பாஸா கொடுத்துறான். அந்த பால கல்ஸ் வந்துட்டு ஸ்லைட் அடிச்சு அப்படியே கரெக்டா முன்னாடி பாஸ் கொடுத்துறான் அவனுக்கு. இவன் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே தாண்டி அசால்ட்டா முன்னாடி ஓடி வந்துடுறான். வாகபேசிங் கொஞ்சம் கூட தயங்காம அப்படியே கோல் விட்டுட்டு முன்னாடி ஓடி வரா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரு 1-on-1 செமையா நடக்க போகுது. சினேடர் வந்துட்டு பவர்ஃபுல்லா அவனோட ஷாட்டை மேக் பண்றதுக்கு காலை தூக்கிடுறான். வாகபேசி வந்துட்டு கரெக்டா எப்படியாவது அமுக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரான். ஃபர்ஸ்ட் சினேடர் தான் வந்துட்டு பால் ரீச் பண்றான். அப்படியே அவனோட ஃபயர் ஷாட்டை டக்குன்னு கிக் பண்ணிடுறான். வாகபேசியோட கேப்பே வந்துட்டு பிரிச்சுக்கிட்டு பால் பறக்குது. வாகபேசியோட கேப் வந்துட்டு இருந்த இடமே தெரியாம போயிருது. அந்த பால் வந்துட்டு கோல் விழுகல, கோல் போஸ்ட்ல அடிச்சு தெரிக்குது. அப்புறம் ரெஃபரியுமே வந்துட்டு விசில் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. வாகபேசி நின்னதுக்கு அப்புறமா அவனோட நெத்தியில இருந்து ரத்தம் அப்படியே தெரிக்குது. வாகபேசி சினேடர் பார்த்துட்டு இதே மாதிரி நீ ஃபைட் பண்ணி சினேடர், செகண்ட் ஹாஃப்லயே வந்துட்டு இதே மாதிரி தான் ஃபைட் பண்ணி ஆகணும், அப்பனாதான் வந்துட்டு உன்னால எனக்கு அகைன்ஸ்டா ஸ்கோர் பண்ணவே முடியும், இதை விட்டு நீ இன்னும் ஹார்டா லால் அப்படின்னா உன்னால என்னை கண்டிப்பா டேக் டவுன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி சொல்றான். சரி ஓகே, செகண்ட் ஹாஃப்ல நான் இன்னுமே 2 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி இந்த டோர்னமெண்ட்ல எல்லா மேட்சஸ்லயுமே ஹேட்ரிக் ஸ்கோர் பண்ண ரெக்கார்டோட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினேடர் சொல்றான். டியூட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே அவன் டீமோட போகலாம், அவங்க கோச்சை பாக்குறதுக்காக வந்து நிக்கிறான். அவங்க கோச்சுமே இவனை பார்த்துட்டு எதுக்காக நீ வந்து ஃபர்ஸ்ட் கோலை விட்டன்னு சொல்லிட்டு தெரியுமா, அது வந்துட்டு உன்னோட ஆணவத்தினாலதான், உன்னோட ஆப்போனன்ட்ஸ் நீ வந்துட்டு ரொம்பவே குறைச்சு மதிப்பிட்டுட்ட, கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது நல்லதான், ஆனா உன்னோட ஆப்போனன்ட் அடிமட்ட லெவலுக்கு நீ வச்சு பார்த்த அப்படின்னா இப்படிதான் நடக்கும், ஆப்போனன்ட்ஸ் நீ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாக்குறதே உனக்கு ஒரு வீக்னஸ் தான், உனக்கு புரிஞ்சதா டியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எனக்கு நல்லாவே புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றான். சரி போ, இப்ப போயிட்டு இதை மறக்காம இதை மட்டும் நினைச்சுக்கிட்டு லாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் வந்துட்டு அனுப்பி வைக்கிறாரு. இதை ரொபர்ட்டோமே பார்த்துட்டு நானுமே சுபாசாக்கு இந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ காட்டகிரி ரொபர்ட்டோவை கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் சுபாசா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லி அனுப்புங்க, நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ரொபர்ட்டோ காட்டகிரியை பார்த்துட்டு அந்த நோட் புக்ல நான் வந்துட்டு 52 பக்கத்துல ஒன்னு எழுதிருப்பேன், அதை மட்டும் சுபாசாவை மறக்க வேணாம்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே லாக்கர் ரூம்ல இருக்கப்ப வாகபேசி அணியார உள்ள வர, வாகபேசி உன்னோட இன்ஜுரி எப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் பெரிய அடியெல்லாம் இல்ல, இது இருந்தாலும் அந்த ஃபயர் ஷாட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தானே இருக்குது, நான் வந்துட்டு அந்த பாலுக்கு பக்கத்துல தான் போனேன், அதுக்கே என் மூஞ்சில ஒரு கோடு விழுந்துருச்சு, ஜீட்டோக்கு கால்ல ஒரு கோடு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். என்னோட இன்ஜுரியுமே சினேடர்னால தான் வந்தது, அதனால நான் உனக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணேன், ஆனா என்னால இந்த கேம்ல விளையாட முடியல, சோ எனக்குமே சேர்த்து நீ வந்துட்டு அவனுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் வாகபேசி அப்படின்னு சொல்லிட்டு வாகசிமிசோ சொல்றான். வாகசிமிசோட நெஞ்சிலே போய் கையை வச்சுட்டு நான் வந்துட்டு கண்டிப்பா அவனுக்கு பதிலடி கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே கோச் ரூம் லாக்கர் ரூம்குள்ள என்டர் ஆகுறான். டாகசி கோச் உங்களோட கால் பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அது ஒன்னும் அந்த அளவுக்கு மோசம் இல்ல கோச், நீங்க வந்து செகண்ட் ஹாஃப்லயுமே ஃபுல்லா என்னை விளையாட விடுங்க, நான் வந்துட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்ரோ சொல்றான். மிகாமியுமே வந்துட்டு சரி ஓகே கோச்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜெர்மனி டீமோட லாக்கர் ரூம் காட்டுறாங்க. அவங்க கோச் வந்துட்டு கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. உங்களோட மிட்ஃபீல்ட் வந்துட்டு சரியா இல்ல, அவங்க மிட்ஃபீல்ட் தான் வந்துட்டு பால ரொம்ப நேரமா வச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் டிஃபென்ஸ்மே வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்துட்டு சாரி கோச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்னியர் சினேடர் வந்துட்டு கோச் நீங்க வந்து இவ்வளவு எல்லாம் டென்ஷன் ஆகவே வேணாம், நம்ம வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஜப்பான் டீம் அகைன்ஸ்டா தான் விளையாண்டுட்டு இருக்கோம், அவங்களுக்குமே வந்துட்டு எங்க லெவலுக்கு ஈக்குவலான ஸ்கில்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் ஜெர்மனி வந்துட்டு அவங்க கூட கண்டிப்பா தோக்கவே செய்யாது, எங்களோட ஹிஸ்டரி வந்துட்டு ரொம்பவே பெருசு, இந்த இடத்த அவ்வளவு சீக்கிரமா நாங்க வந்துட்டு ஜப்பானுக்கு விட்டு கொடுத்துடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சினேடர் சொல்றேன். இதை கேட்டோன்னே எல்லா பிளேயர்ஸுக்கும் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆயிடுறாங்க. இப்ப ஸ்டேடியத்துக்குள்ள சினேடரோட அப்பா பக்கத்துல ஒருத்தர் வந்து நீங்க வந்துட்டு சினேடரோட அப்பா தானே, நீங்க பழைய ஹேம்பர்க் டீமோட கோச் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்றாங்க. அவர் வந்துட்டு அங்க பக்கத்துல இருந்த எல்லா ஆடியன்ஸ் கிட்டயுமே இது வந்துட்டு சொல்லிடுறாரு, இவர் தான் வந்துட்டு சினேடரோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு காலத்துல எப்படி இவரை திட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப சினேடரோட அப்பா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்துட்டு இவரை ரொம்பவே பெருமையா பாக்குறாங்க. உங்க பையன் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா விளையாடுறான், நம்ம நாட்டுக்காக தான் இவ்வளவு போராடுறா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு அப்பா
அப்பாக்கு இதை விட பெருமையான ஒரு விஷயம் என்னவா இருக்க முடியும். அதனால அவங்க அப்பா வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. நம்ம பையன் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் தான் போலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அப்போ சின்னேரோட தங்கச்சி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து நம்ம போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து கிளம்பிடுறா. இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு தெரியாம கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போ சின்னேரோட அப்பா வந்துட்டு நான் வந்துட்டு முயற்சி டீமுக்கு மறுபடியும் கோச் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கிட்ட அவங்க அம்மாவும் அப்படியே ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா நம்ம ஃபிளஸ்டர் தான் வந்துட்டு என்னைய வந்துட்டு அந்த டீம்ல ஜாயின் பண்ண சொல்லி இன்வைட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் வந்துட்டு உங்ககிட்ட கேட்கணும். அன்னைக்கு சின்னேரோட மேட்ச் பாக்குறதுக்காக உன்னை இன்வைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உன்னோட ஆபீஸ்க்கு வந்திருந்தேன். அந்நேரம் யாரோ ஒருத்தர் வந்துட்டு உன்னை கூட்டு போனாரு. அவர் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தயக்கமா கேட்கிறாரு. இதை கேட்டோன்னே சின்னேரோட அம்மா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு நீங்க வந்து இவ்வளவு சில்லியெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அது வந்துட்டு என்னோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற மேனேஜர் தான். அவர் வந்துட்டு லஞ்ச் டைம்ல சாப்பிடறப்ப என்னை வந்துட்டு கூட்டிட்டு போவாரு. அவர் மட்டும் இல்ல நாங்க எல்லாருமே நிறைய பேர் உட்கார்ந்து தான் ஒண்ணா லஞ்ச் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சின்னேரோட அப்பாக்கு இப்பதான் உள்ளுக்குள்ள அப்படியே பட்டர்ஃபிளையா பறக்குது. இப்போ சின்னேரோட தங்கச்சியுமே இந்தாங்க நான் ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கு ஒண்ணு கொடுக்குறா. உனக்கு ரொம்பவே தேங்க்யூ மாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்றாரு. இப்போ ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாருமே லாக்கர் ரூம் விட்டுட்டு வெளியே கிளம்பி வராங்க. எல்லாரும் கிளம்பும்போது சுபாஷ் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறா ரொபர்டோ இனியாரம் எனக்கு தெரிஞ்சு பிரேசிலுக்கு கிளம்பினாலும் கிளம்பி இருப்பாரு. பட் இந்த மேட்ச் வந்துட்டு கண்டிப்பா டிவில ஓடிக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பா பாத்துக்கிட்டு தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நாங்க வந்துட்டு கண்டிப்பா வின் பண்ணுவோம் ரொபர்டோ. நான் வந்துட்டு கண்டிப்பா வின் பண்ணுவேன். நான் வின் பண்ணிட்டு பிரேசிலுக்கு உங்களை பாக்குறதுக்காக கண்டிப்பா வருவேன். ரொபர்டோ எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நினைச்சுக்கிட்டே போறா. நேரம் காட்டகிரி பின்னாடி இருந்து சுபாஷாவை கூப்பிடுறாரு. சுபாஷா அவனோட நோட் புக்ல பேஜ் நம்பர் 52 அதை வந்துட்டு மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி சொல்றாரு. எந்த நோட் புக் என்ன 52 அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷாக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே ஸ்ட்ரைக் ஆகல. அப்ப இஷிசாக்கியுமே வந்துட்டு சுபாஷா வேமா வாடா செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதனால இவனுமே வந்துட்டு வேற எதுவும் பேச முடியாம டக்குன்னு கிளம்பிடுறான். அவன் நடந்து போறப்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டே போறான். நோட் புக்கா எந்த நோட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 செகண்ட் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒருவேளை ரொபர்ட்டோட நோட் புக்கா இருக்குமோ. அப்படின்னா ரொபர்ட்டோ இங்க தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கோட இருக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஜெர்மனியா இல்ல ஜப்பானா எந்த டீம் டாமினேட் பண்ணி விளையாடுவாங்கன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மேல ரொபர்ட்டோமே சுபாஷா கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ்மே இப்ப கொடுத்திருக்காரு. பேஜ் நம்பர் 52 சொல்லிட்டு ஹிண்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அந்த பேஜ் நம்பர் 52ல என்ன இருக்குது சுபாஷா அதை கேட்டு எப்பெல்லாம் நடந்துக்கிடுவான்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.